இன்று நாம் பார்க்க போகும் கோவில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அமைந்துள்ள திருவதிகை அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில். தமிழ்நாட்டில் உள்ள 8 வீர சைவ கோவில்களில் ஒன்றான இக்கோவில் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானதாகவும் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மூவராலும் பாடல் பெற்ற தலமாகவும், தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகவும், முதலில் தேவாரம் பாடப்பட்ட தலமாகவும் இருந்து சிறப்பு பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய பழமையும் பெருமையும் பெற்று விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த கோவிலின் வரலாற்றையும் சிறப்புகளையும் தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். தாருகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி எனும் 3 அசுரர்களும் கடும் தவமிருந்து பிரம்மனிடம் இருந்து தங்களை வெல்லவும் கொல்லவும் முடியாத வரங்களை பெற்று கொண்டனர். இந்த அசுரர்களால் துன்பம் அடைந்தவர்கள் ஈசனிடம் சென்று முறையிட்டார்கள். அதன்படி பூமியை தேராகவும், சூரிய சந்திரர்களை தேர் சக்கரங்களாகவும், 4 வேதங்களை குதிரைகளாகவும், பிரம்மாவை தேரோட்டியாகவும், மற்ற தேவர்களையெல்லாம் தேருடனும் வரச் செய்தார் ஈசன். சுவாமி மேருமலையை வில்லாகவும், வாசுகி எனும் பாம்பை நானாகவும், திருமாலை அம்பாகவும், அம்பின் நுனியில் அக்கினியையும் வைத்து அந்த வில்லுடன் தேரில் ஏறினார் ஈசன். ஆனால் அந்த தேரின் அச்சு முறிந்துவிட்டது. பிள்ளையாரை வணங்காததால் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்றுணர்ந்து கணபதி பூஜை செய்து அவரின் அருளை பெற்று சென்றனர். தேரில் வந்த அனைத்து தேவர்களும் தங்களால் தான் அந்த அசுரர்கள் மடிய போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்க, சிவபெருமானோ அசுரர்களிடம் வில், அம்பு எதையும் பயன்படுத்தாமல் அவர்களை பார்த்து சற்று புன்னகை செய்தார். அவ்வளவுதான், இந்த உலகமே நடுங்கும் அளவிற்கு ஒரு தீப்பிழம்பு ஏற்பட்டு அந்த அசுரர்கள் மூவரும் சாம்பலானார்கள். தங்களது உதவி இல்லாமலேயே சிவன் சம்ஹாரம் செய்ததை பார்த்த தேவர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிந்தார்கள். அதன் பின் அந்த அசுரர்கள் மூவரையும் மன்னித்த சிவபெருமான் இருவரை தனது வாயில் காப்பாளராகவும், ஒருவரை குடமுழா முழக்குபவனாகவும் ஆக்கிக் கொண்டார். இந்த வரலாறே திரிபுர சம்ஹாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போது இக்கோவிலின் சிறப்புகளையும் வழிபடும் முறைகளையும் பார்க்கலாம். இந்த கோவில் 3 பிரகாரங்களுடனும் 7 ஏக்கர் பரப்பளவிலும் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 7 நிலைகள் கொண்ட கோபுரத்தில் பரதநாட்டியத்தின் 108 வடிவங்களை சித்தரிக்கும் சிற்பங்களும் அமைந்துள்ளன. திருநீற்று மண்டபம் என்று அழைக்கப்படும் 16 தூண்கள் கொண்ட மண்டபம் இங்கு அமைந்துள்ளது. இது அப்பர் சைவ சமயத்திற்கு மாறியதை நினைவுபடுத்தும் வகையில் அப்பர் சகோதரியான திலகவதியாரின் விருப்பப்படி கட்டப்பட்டதாகும். இங்கு சக்கர தீர்த்த குளம் என்ற கோவில் குளமும், குளத்தின் வடக்கு பகுதியில் வசந்த மண்டபமும் உள்ளன. 2வது பிரகாரத்தில் கொடிமரமும் 5 நிலைகளில் கோவில் கோபுரமும் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கருவறை உயரமான அமைப்பில் கட்டப்பட்டதோடு கருவறையை சுற்றி முதல் பிரகாரத்தில் திலகவதியார் சன்னதியும், 63 நாயனார் சன்னதிகளும், சனீஸ்வரர், துர்க்கை, சித்தி விநாயகர், கார்த்திகேயர், லிங்க தொகுதியும் அடங்கிய தூண் மண்டபமும் அமைந்துள்ளன. நடராஜா மற்றும் சூர்யா, மூலவரின் துணைவியான உம்மையம்மனின் சன்னதியும் இருக்கிறது. இக்கோவிலில் விஷ்ணு வழிபட்டதாக நம்பப்படும் லிங்கத்தின் உருவம் காணப்படுகிறது. 16 கைகளுடன் திரிபுர சம்ஹாரமூர்த்தியின் சன்னதி அமைந்துள்ள மண்டபம் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறது. இந்த சன்னதியில் செப்பு திருமேனியாக அமைந்துள்ள தலநாயகர்
வில்லேந்திய சிவபெருமான் திரிபுர சம்ஹார மூர்த்தியாக 16 பட்டைகளுடன் கூடிய லிங்க வடிவில் வீரட்டானேஸ்வரர் திருநாமம் தரித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இக்கோவில் கருவறையில் அம்மையப்பர் உருவமும் உள்ளது. கருவறையின் மேல் உள்ள சன்னதியானது மேல்புறத்தில் உள்ள பில்மலயத்தின் முழுவதிலும் ஸ்டக்கோ படங்களுடன் கூடிய பிரமிடு கூரையை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இறைவன் தேரில் வந்ததாக வரலாறு கூறுவதால் இக்கோவிலின் அமைப்பும் தேர் வடிவில் காணப்படுகிறது. திருவதிகை தலத்தின் புனித தீர்த்தமாக கருதப்படும் கெடில நதியில் நீராடுவோர் கெடுதல் நீங்கி நன்மை அடைவார்கள். இந்த நதிக்கு தென் திசை கங்கை வாரணாசி ஆறு என்ற சிறப்பு பெயர்களும், இங்கு அக்கினி மூலையில் அமைந்த சர்க்கரை தீர்த்தம், கோவில் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள சூளை தீர்த்தம் ஆகியவை பலருக்கு பல திருப்பங்களை தந்துள்ளது. பொதுவாக எல்லா சிவத்தலங்களிலும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் திருநீரு கீழே சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அண்ணாந்து நெற்றியில் பூசிக்கொள்வதுதான் வழக்கம். ஆனால் திருவதிகை சிவத்தலத்தில் நெற்றியில் திருநீரு பூசும்போது தெரியாமல் கூட தலை நிமிர்ந்து அண்ணாந்து பூச மாட்டார்கள். பூசவும் கூடாது. தலை குனிந்து ஆணவம் இல்லாமல் திருநீறு பூசிக்கொள்வதால் தலை நிமிர்ந்து வாழலாம் என்பது இக்கோவிலின் ஐதீகம். இக்கோவிலில் உள்ள தல விருட்சமாக சரக்கொன்றை திகழ்கிறது. சரக்கொன்றையை சுற்றி வந்து சரக்கொன்றைநாதரை வணங்கினால் நோய்கள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது. இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கிறது. இத்தலத்தில் உள்ள சூள தீர்த்தத்தை உட்கொண்டால் உடல் சம்பந்தமான வயிற்று வலி, சத்துரு உபாதைகள் போன்றவை உடனடியாக தீர்ந்து விடுகிறது. குழந்தை இல்லாதவர்கள் இத்தல இறைவனை வழிபட்டு அவருக்கு அபிஷேகம் செய்த பாலை உண்டு வந்தால் விரைவில் குழந்தை பேறு உண்டாகும். மேலும் குடும்ப ஐஸ்வர்யம், வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்காகவும் பக்தர்கள் இங்கு பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் நிலைமாலை சாத்துதல், பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்தல், வஸ்திரம் அணிவித்தல் போன்றவை செய்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். இவ்வாறு புண்ணியங்களை குவித்து முக்தியை தரும் அரிய கோவிலாக விளங்கக்கூடிய இந்த வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கும் இடம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உள்ள திருவதிகை. தரிசிக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. மீண்டும் மற்றொரு ஆலய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.